எல்லா இடமும் தேடியாச்சு, ஒருத்தர் வீடு விடலை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் பிள்ளை என்னை விட்டு போயிட்டு உங்களெல்லாம் நம்பி விட்டதுக்கு எனக்கு தேவை. எனக்கு இது ஒரு பாடம், என் பிள்ளைய நான் விட்டுட்டு ஓடினதுக்கு. அப்படிலாம் சொல்லாதட்டி. நாங்க இவ்வளவு நாளும் கவனமா தானே இருந்தோம். இவ்வளோ நாள் கவனமாக இருந்து இப்போ தான் முடிஞ்சிட்டேன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் பிள்ளை இல்லாத உலகத்தில் நான் வாழவே மாட்டேன். என் புருஷனும் மெண்டல் கணக்காக ரோட்டில் ஆடி பாடிட்டு திரிதாரு. நான் போகிறேன், நான் அந்த உலகத்தை விட்டே போகிறேன். இடி நெட்டவெளி எங்க போற நில்லு. நான் சாவ போகிறேன். இடி நில்லு, போவாத. அத்தைப்பட்டி நாங்க போய் அவளை பிடிக்கோன்னே. மொட்டை செல்லம், ஒன்றை பற்றி எனக்கு தெரியும். நீ எவ்வளோ பாசமாக அந்த பிள்ளைய பார்த்துன்னு. அவள் ஒரு கூறுகிட்ட பொம்பளை, ஏதோ பிள்ளை தொலைஞ்ச விரக்தியில் பேசுதா. நீ எதுவும் நினச்சிக்கிடாத. ஒன்றை மாதிரி பாட்டிதான் தான் கிடைக்கிறதுக்கு அவள் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா. மனசுலேருந்து வச்சுக்கிடாத. நாங்கள் எப்படிட்டு பிள்ளையோடி வாரோம். நீயாவது புரிஞ்சு பேசுது ஏட்டி. அவளை பாரு எப்படி பேசுறான்னு, மனசு எவ்வளவு வேதனைப்படுத்துறா. விடு மொட்டை செல்லம், அவள் ஏதோ வேதனையில் பேசிட்டு போகிறா. அவள் உன் மருமவ. அடித்தாலும் முடித்தாலும் அவளுக்கு நீ தான், உனக்கு அவள் தான். உன்னைய ஒரு நாள் அவள் விட்டு கொடுத்து பேசவே மாட்டா. எங்கள் அத்தை பாட்டி ஏசும் திட்டுன்னு சொல்லுவாளே தவிர உன்னைய திட்டவே மாட்டா. சரி, நான் போகிறேன். அந்த மெண்டல் பயவில் எதுவும் பண்ணிடாம. மதுவை போய் இன்னைக்கு பார்க்கலான்னு இருந்தேன். எங்கிட்ட போவது இப்படி பிரச்சனையை வச்சுட்டு. மதுவுக்கு தெரியுமா? ஆஹா ஆத்தாடி, அதிர்ச்சியான விஷயம் எதுவுமே சொல்லிடப்படாது அவளுக்கு. அவள் வீக்காக தான் இருக்காளாம், அந்த டாக்டர் பிள்ளைன்ட்டு சொல்லிச்சு. அதெல்லாம் அவள் வீட்டு சைடில் யாருக்குமே தெரியாது. ஒளரி கிளறி கொண்டாடிடாதீங்க சொல்லிவிட்டேன். சரி செல்லம்மா. இந்த கிறுக்கி எங்க போறான்னு தெரியல, நானும் போறேன். நானும் வரேன். எனக்குன்னு ஒரு 6 குளம் இல்லாமலா பேரும் இந்த ஊரில். என் பிள்ளைய எவனாவது எங்கேயாவது கொண்டு போய் பிச்சை எடுக்க விடுவான். அது தெரியாமல் நான் டெய்லி டெய்லி செத்துக்கிட்டு இருக்கணுமா? நான் போகிறேன். வேண்டாம் நில்லு. ஹலோ மொட்டை, குட் மார்னிங். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன். சும்மா உங்ககிட்டலாம் சண்டை போடுறதுக்கோ பேசுறதுக்கோ எங்ககிட்ட தெம்பு இல்லம்மா. தயவு செஞ்சு வழி விடுமா. ரொம்ப முக்கியமான விஷயம், கேட்டா சந்தோஷப்படுவீங்க. எங்களுக்கு எந்த சந்தோஷமும் தேவையில்லை போட்டி. ஓ, அப்ப குழந்தைய பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்ல வேண்டாம் அப்படிதானே? குழந்தைய பத்தியா? உன் காலில் விழுந்து கேட்குறம்மா, குழந்தைய பத்தி என்ன விஷயம் சொல்லு சொல்லு சொல்லு. இது நல்லா இருக்க. இப்படி கூட ஒரு விஷயம் நடக்கும் போலயே. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா நம்ம காலில் விழுவாங்களோ? இப்படி தெரிஞ்சிருந்தா இவருக்கு கூட பழகி பழகி டெய்லி காலில் விழ வச்சிருப்பேனே. எதிர்த்து நின்னாதான் நமக்கு ரொம்ப கஷ்டம். கூடயே இருந்து குளிப்பறிக்கிறது ஈஸி. முட்டி போட்டது போதும் கலவி எந்திரி. என்ன விஷயமா? குழந்தைய பத்தி சொல்லு சொல்லு சொல்லு. குழந்தை கிடைச்சிட்டு அது சொல்லதான் வந்தேன். ஆனா உன் கூட்டம் எல்லாம் எங்க போச்சு? குழந்தை கிடைச்சிட்டா? ஏமா உண்மையை சொல்லுதே இல்லை, எப்பவுமே பைத்தியக்காரத்தனமா விளையாடுவியா? செல்லம்மா அவளை நம்பாத. செல்லம்மா அவளை நம்பாத, ஒரு ஏமாத்துக்காரி. ஆமா செல்லம்மா, உன் தாடிக்கார புருஷனை நம்பு. பேருக்கு இருக்கு பையன். என் பிள்ளை எங்கம்மா? பிள்ளை எங்க? இப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கா சொல்ல முடியாது. எல்லாரும் சேர்ந்து வந்ததான் அது சொல்ல முடியும். அப்பதான் அது ஒரு இதுவா இருக்கும். ஆமா, அவளுக்கு எங்க? கிணத்துல விழுந்து சாவ போறேன்னு இந்த பக்கமா தான் போனா. இப்ப போனா போய் பிடிச்சிடலாம். இது வேறையா? அப்பா சினிமா தோத்திரும் போலுக்கு தெரியுது. அப்படி இருக்கு உங்க கதை. வா போவோம். சரி, இவளை நம்பவா வேண்டாம்னு ஒரே குழப்பமா இருக்கு. காசு எதுவும் எதிர்பார்த்து பொய் சொல்லுதான்னு நினைக்கேன். எப்பாடியோ கிளவா, உங்ககிட்ட எம்பிட்டு காசு இருக்கும்? மிஞ்சி போனா ஒரு 1,00,000 2,00,000 இருக்குமா? நான் 1.5 கோடி வச்சிருக்கேன். சரியா? தேவையில்லாம வார்த்தையை விடப்படாது. பாவமேனு உதவி செய்ய வந்தா வாய பாரு கிழவனுக்கு. கண்ணு 2 பிடிக்கி தின்னுபிடுவேன் பார்த்துக்க. கிளவி கொஞ்சம் பரவாயில்ல, கிழவன் ரொம்ப வாவரு. எங்க பிள்ளை கிடைக்கிற வரைக்கும் வாய் எதுவும் திறந்துடாதுங்க. கிடைச்சப்பறம் இவ்வளவு போட்டு நோருக்குங்க. சரி செல்லம்மா. கடைசியா இதுல விழுந்துதான் சாவணும்னு என் தலையில எழுதியிருக்கு. கடவுளே, போற உயிர் வழி இல்லாம போகணும். வழி தாங்க மாட்டான் இந்த நெட்டவள்ளி. கொஞ்சம் தள்ளிப்பி குதிப்போம், பயமா இருக்கு. நெட்டவள்ளி நிறுத்து. தயவு செஞ்சு யாரும் ஒரு அடி முன்னாடி வராதிங்க. என்னைய தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதுங்க. ரொம்ப வந்தீங்கன்னா நான் விழுந்துருவேன். இடி தப்பான முடிவு எடுக்காதடி, பிள்ளை கிடைச்சிரும். எடி வா. சொன்ன கேலிட்டி வேண்டா. தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்காத. உன் பிள்ளை கண்டிப்பாக கிடச்சிரும். உன் புருஷன் பைத்தியமாயிட்டு இருக்காரு. நீ செத்து போயிட்டேன்னா அது அனாவே ஆயிருமட்டி. இல்லை இல்லை, எனக்குலாம் நம்ம நம்பிக்கை இல்லை. என் பிள்ளை கிடைக்காது. 1 2 2 2 3
தங்கமே எப்படி வந்த? பிள்ளையை தள்ளிக்கிட்டு வைக்காதட்டி, தள்ளி போட்டு எலிப்பண்டு மேடம். ஆமா ஆமா, இவ்வளவு பொறுப்பு இல்லாம விடுவாளும்லாம். நாங்க தண்ணி கிட்ட காமிக்கிறது பெருசா? விழுந்து கிழுந்து செத்துறாத, வா உன் பிள்ளை கிடைச்சிட்டு. இதாக என் பிள்ளை கிடச்சிட்டு என்ன நம்பவே முடியல. ஆமாட்டி, எனக்கு ஒன்றும் நம்ப முடியல. சரி வா, சுத்தி போய் விட்ட பிள்ளைய வாங்குவோம். எக்கப்பா அனுமதிக்கா இருங்க வாரேன். இப்ப மட்டும் பானுமதி அக்கா வாம, மத்த நேரம் நம்மள மதிக்கிறது கிடையாது. சரி சரி வாங்கட்டி வாங்க. நேத்து கேட்டதுக்கு தெரியாதுன்னா என்ன கதையோ, பிள்ளை கிடைச்சா போதும். செர்லின்னு என்னை பத்த ராசாத்தி பிள்ளைய கொடுக்கக்கா. எக்கா பிள்ளைய கொடுங்க. இந்த வாங்கிக்க. என் தங்கமே, என் செல்லமே செர்லின்னு. பானுக்கா, என் பிள்ளை எப்படி உங்ககிட்ட வந்தது சொல்லுங்கக்கா சொல்லுங்க. ஐய, கதை யோசிக்கலையே. அது ஒண்ணு இல்லட்டி, உன் பிள்ளை தெருவுல திரிஞ்சிட்டு இருந்தது. இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, நான் ரோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். நீங்க வேற எல்லாரும் வந்து என் பிள்ளை வீட்டுல வந்து தேடுறீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. திருப்பி நான் வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் பார்த்தா எங்க வீட்டு கேட்ல வந்து இந்த பிள்ளை நிற்கு. யார் பிள்ளைன்னு தெரியலையே, எவனது பிள்ளை பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவான்ட்டு வீட்டுக்குள்ள கூட்டு போய் பாலை கொடுத்து பிளாடு சாமானெல்லாம் போட்டு உட்கார வச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப நேரம் ரோசனை பண்ணி பார்த்து இது யார் பிள்ளைனே பிடிபடலை. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்து, ஏன் இது நம்ம நெட்டவெளிக்கு பிள்ளை. அவ 1000 தான் நமக்கு மொட்டையை போட்டு விட்டுட்டு நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் அவ பிள்ளைய அவட்ட கொண்டு ஒப்படைச்சிடணும்னு செருப்பு கூட போடாம அங்கிருந்து ஓடோடி வாரேன். பானுக்கா, நீங்க எனக்கு தெய்வம். எங்க அந்த குழந்தைய எப்படிங்க? செல்ல ரசத்தி, பானு பிரதேசி விட்டியா இருந்தீங்க. ஐயா, அவன் உனக்கு ஒண்ணுமே கொடுத்துருக்க மாட்டால. பானுமதியக்கா, நீங்க எனக்கு தெய்வம். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன். நல்லா இரு நல்லா இரு. சரி 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 சரி, வேற யாரும் ஆசீர்வாதம் வாங்கினா வாங்கிக்கிடுங்க. ஏம்மா, நீ சொல்லும்போது கூட நம்பலம்மா. ஆனால் நெசமலமே பிள்ளை வாங்கிட்ட தான் இருந்திருக்கு. ரொம்ப நன்றிம்மா. ஏம்மா, இப்போதாம்மா எனக்கு போன உசுறு வந்ததும்மா. இல்லைன்னா நான் செத்தாலும் இந்த பாவமும் பழியும் இந்த வேதனையும் என்னை விட்டு போவாதம்மா. உண்மையிலே உண்மையிலே சொல்லுதம்மா, நீ வந்து ஒரு பெரிய மனசுக்காரி தான். இந்த மாதிரி எங்களுக்கு உதவி செஞ்சிருக்க. இன்னைக்கு நீ எனக்கு கடவுளா கண்ணுக்கு தெரியுத. பிச்சுமணி, பாராட்ட கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. நல்லது பண்ணா பாராட்டு கிடைக்குமோ? ஆமா எலிஃபண்ட் மேடம், எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது செய்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாராட்டு கிடைக்கும். நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு நம்மளை வந்து அவங்க சந்தோஷப்படும் போது அது ஒரு வகையான சந்தோஷம். அது கூட நிறைய பேருக்கு ஒரு போதை மாதிரி. இந்த யூடியூப்ல கூட பாருங்களேன், நிறைய பேர் உதவி செஞ்சு வீடியோ போடுவாங்க. மற்றவங்க எல்லாம் பாராட்டும் போது அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தையும், அது ஏதோ ஒரு போதை மாதிரி அவங்களுக்கு ஒரு இதை கொடுக்கும். சும்மா பீடி சிகரெட்டு குடின்னு போற போதைக்கு நல்லது செய்யற போது எவ்வளவு நல்லது. ஏப்பா, என்னலாமோ சொல்லுதானே இவன். நல்ல மண்டைய கழுவுதான். பரவாயில்ல பரவாயில்ல. என்னதான் இருந்தாலும் நெட்ட வெளியும் அவ கூட்டாளியிலும் ஒரு மோசமான கேடுகட்ட பிறவியா இருந்தாலும் இந்த பானுமதி ரொம்ப ரொம்ப உலகத்திலே ஒரு தலை சிறந்த பெண்மணி. கூடிய சீக்கிரம் ஏதாட்டும் அவார்டுக்கு என்னுடைய பேரை பரிந்துரை செய்யுங்க. தியாக செம்மல், வீர பெண்மணி, இந்த மாதிரி ஏதாட்டும் ஒரு அவார்டில் இந்த மாதிரி குழந்தைய காப்பாற்றி கொடுத்ததுக்கு. சரி, வேற ஒண்ணுமில்ல, வாரேன். பானுமதி, ரொம்ப நன்றிம்மா. இது சாக்கு வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட ஒட்டலாம் நினைக்காத. உனக்கு எனக்கு எப்பவுமே கா. நான் நெட்டவழிட்ட பேசுவேன், கீதாட்ட பேசுவேன், அந்த சான்ஸ் ராணிக்கிட்டையும் உங்ககிட்டையும் பேச மாட்டேன். நீங்க எல்லாம் என்னுடைய ஏதுறீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க்கா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வரட்டா? ஃபர்ஸ்ட் கோவத்துல உளறிட்டேன், அப்புறம் சமாளிக்கணும்ல அவங்க கூட்டத்துல சேரதுக்கு. அப்புறம் அப்படியே பிளேட்டை மாத்திட்டேன். வெரி வெரி பேட் எலிஃபண்ட் மேடம், நல்லா இல்லை இது. வாய மூட, வந்துட்டான் பெருசா அட்வைஸ் பண்ணதுக்கு. சரி சரி, இந்த பாட்டி ரொம்ப நேரமா ப்ளூ கலர்ல அழுதுகிட்டே நிற்கு. அழாதீங்க அழாதீங்க, இனி போய் குடும்பமா சந்தோஷமா இருங்க. பிள்ளைய தெரு காட்டுல விடாதீங்க. அது வந்து பிள்ளை, ஆடு கிடையாது ரோட்டில் போய் மேயின்னு விட்டதுக்கு. சரிங்களா? பிள்ளையுடைய அருமையை தெரிஞ்சு வளருங்க. ஒவ்வொருத்தரும் வருஷ கணக்கா பிள்ளைக்காக காத்தடக்காவ. இவங்க பிள்ளைய கதவை திறந்து ரோட்ல விட்டாச்சு. ஏதோ என்ன மாதிரி நல்ல ஆள் கையில மாட்டுச்சு. இல்லைன்னா இந்நேரம் எந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் பிச்சை எடுக்குமோ தெரில. சரி, வாரே வாரே. ரொம்ப நன்றிக்கா, இதை மறக்கவே மாட்டேங்க்கா. நல்லா பேசி வச்சு என் கூட. சரிக்கா சரிக்கா சரிக்கா. பிச்சு, மனசு நிம்மதியா இருக்கு.
ஒரே பாராட்டும் கால விழுந்தாலும் சரி வா இன்னைக்கு பிரியாணி கிண்டி சாப்பிடுவோம். உனக்கு இன்னைக்கு பிரியாணி தாரேன். ஐ பிரியாணி பிரியாணி. அத்தை பாட்டி என்னைய மன்னிச்சிருங்க, ஏதோ கோவத்தில் வார்த்தையை விட்டுட்டேன். அத்தை பாட்டி, அத்தை பாட்டி. நான் பண்ண தப்புக்கு நீ அவளை பேசியிருக்க கூடாது. அவ ராத்திரி பகல்னு முழிச்சு கிடந்து எப்படி பிள்ளைய பார்த்தான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னதான் கோவம் இருந்தாலும் வார்த்தையை விடக்கூடாது மருமவளே. அது ஏதோ தெரியாம டென்ஷன்ல பேசிட்டு தாத்தம்மாவை மனசுல வச்சுக்கிடாதுங்க. நான் பண்ண தப்புக்கு நீ செல்லம்மாவை பேசுறது ரொம்ப தப்பு. பாவம் ரெண்டு கோவமெல்லாம் போகுது. அவங்க 2 பேரையும் சரி பண்ணிக்கிடலாம். பிள்ளை கிடச்சிட்டு முதல்ல பிள்ளையை கொண்டு போய் நல்லா குளிப்பாட்டி சாப்பாடு கொடு. அவ அனுமதிட்டெல்லாம் இருந்திருக்கு நாத்தம் பிடிச்சவட்ட. ஏக்கா இனிமே நம்ம அப்படி சொல்லக்கூடாதுக்கா. அந்த அக்கா தானக்கா நமக்கு பிள்ளை கொடுத்துருக்காவ, அதில் அந்த அக்காட்ட நம்ம நல்லபடியாக இருந்துக்கிடணும் இனிமே. ஏன் அதெல்லாம் இருக்கட்டும். அடுத்து உன் புருஷனை போய் பாரம்மா. என் பிள்ளைய காணும்னு ஓடிக்கிட்டு அலைஞ்சார. ஆமாம், அடுத்து பாபு மனசில் தான் போய் தேடணும்.